ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நடந்த விஷயம்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒத்த ரோசாவோட முகத்தறியை கிழித்து வேஷத்தை கழிச்சு அது யாருன்னு மக்கள்கிட்ட காமிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். இனிமே என்னென்னா நம்ம ஒத்த ரோசா லைவில் உட்காந்துக்கிட்டு என் புருஷனை கடத்தி வச்சுட்டாங்க, மிரட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் ஒப்பாரி வைக்காது, புலம்பாது. ஏன்னா மாமா தான் இனிமேல் கூடவே இருக்க போகிறாரு. ஒரு குடும்பத் தலைவனாக தன்னுடைய கடமையை இனிமேல் பார்க்க போகிறாரு. அதனால் இந்த அழுகை, நான் பொறுமையாக காத்துட்ருக்கிறேன் அப்படின்ற நடிப்பு அதெல்லாம் இருக்காது. ஏன்னா நம்ம ஒத்த ரோசா எவ்வளோ பொறுமைசாலி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று, மற்ற நைட்டில் அதாவது லைவில் வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில பெண்கள் வந்து பேசுகிறாங்க இல்லையா, அவங்கள பார்த்துட்டு அவசாரிங்க, உங்களுக்கெல்லாம் நைட்டில் பேசுகிறீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி பெண்கள், உங்கள் புருஷன் எப்படி உங்களெல்லாம் இப்படி பேச வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காது. ஏன்னா அவங்க பேசுகிறது, அவங்க குரல் கொடுக்கறது பெண்களோட, நைட்டில் பேசினாலும் பெண்களோட தான் பேசுகிறாங்க. ஆனால் மேடம் வந்து நைட்டில் என்னென்ன வேலை பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இனிமேல் மற்ற பெண்களையும் அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்காதுன்னு நினைக்கிறேன். 3வது, இந்த பர்த்டே அப்படின்னு சொல்லி கலெக்ஷன்ஸ்லாம் இறங்காது. ஏன்னா பூந்தொட்டியில் ஏதாவது வச்சு கொடுத்துருவாங்க. அந்த பயம் கண்ணில் வந்து போகுமா இல்லையா, அதனால் உஷாராக இருப்பாங்க கலெக்ஷன்ஸில். ஸோ இனிமேல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அவங்க குடும்பமாக சேர்ந்துட்டாங்க, இனிமேல் வாழ்வாங்க. இனிமேல் இந்த கண்டென்ட் எடுக்க மாட்டாங்க. வப்பாட்டி, மனைவி, புருஷன் அப்படிங்கிற கண்டென்ட்டை இனிமேல் எடுக்க மாட்டாங்க. இனிமேல் அவங்க புருஷன் தான், அவங்க பொண்டாட்டி தான் வாழ்க்கையை தொடங்க போகிறாங்க. இனிமேல் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா போயிட்டுருக்கும். ஆனால் இந்த அல்லக்கைகள், புரோக்கர் ஃபேமிலிக்கு வேலை பார்க்குற அடிமைகள், இந்த அல்லக்கைகள் வந்து மூளை மட்டும்தான் கொஞ்சம் கம்மி, ஆனால் வெல் ட்ரெயின்டு அல்லக்கைகள். இதில் எக்ஸ்பர்ட்னால் வந்து நாதாரித்தனம் பண்ணாலும் எப்படி நாசுக்காக பண்ணுறது, தப்பு பண்ணாலும் எப்படி வெளியே வராமல் பார்த்துக்கிறது, அப்படியே வெளியே வந்துட்டாலும் அதை எப்படி டைவர்ட் பண்ணுறது, கடைசியாக பிளாக்மெயில் ஏதாவது பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறது. இந்த வேலையெல்லாம் ரொம்ப பக்காவாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னொரு பொறுப்பும் வந்திருக்கு. என்னென்னா, அத்தையும் மாமாவும் பிரியாமல் பார்த்துக்கிறதும் உங்களோட வேலை தான். ஏன்னா நீங்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணி, எவ்வளோ புரட்சி பண்ணி அத்தையும் மாமாவையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கிறீங்க. நேற்று நைட் இல்லை, 2 நாள் முன்னாடி நினைக்கிற ஒரு குரல் கேட்டுச்சு, மாமா எங்கே இருக்கீங்க, ஓடி போய் அத்தையை காப்பாற்றுங்க அப்படின்னு. அந்த குரலை கேட்டு தான் மாமா ஓடி போய் அத்தையோட இணைஞ்சிருக்காரு. பாருங்களேன் எப்படிப்பட்ட மக்கள் பணி இதெல்லாம். ஸோ இந்த வேலையை இனிமேல் பாருங்கள். அதாவது மற்ற வேலையும் பாருங்கள், அது கூட சேர்த்து, அதாவது இது அடிஷ்னலாக சேர்த்துட்டு பாருங்கள். அத்தையும் மாமாவும் இனி பிரியக்கூடாது. மாமா நைட்டில் முக்காடு போட்டுக்கிட்டு எங்கேயும் போகக்கூடாது, திருப்பி காலையில் வந்து உருட்டக்கூடாது. இதெல்லாம் நடக்காதுன்னு நம்புகிறோம், ஆனால் நடக்கும். அது எப்படி பார்க்க தானே போகிறோம். சரி, ஓகே, அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அல்லக்கைகளுக்கு சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் இதுதான், உங்கள் பொழப்புக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் மக்களை டைவர்ட் பண்ணாதீங்க. சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் ஒதுங்கும்போது, இந்த சீரியல் இனிமேல் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கும்போது, மறுபடியும் பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு, இன்னும் முடியல உட்காருங்க, நாங்கள் ஓட்டுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா அந்த புரோக்கர் ஃபேமிலி மக்களை மட்டும் ஏமாத்தல, அவங்கள நம்பின மக்களையும் சேர்த்து தான் ஏமாத்திட்டு இருந்தாங்க. அதை தான் நாங்கள் புரிய வச்சுருக்கோம். ஆனால் இந்த அல்லக்கைங்க மறுபடியும் அந்த மக்களை ஏமாத்துறத, அதாவது டைவர்ட் பண்ணி ஏமாத்துறதையே அவங்களோட பொழப்பாக வச்சுட்டு இருக்காங்க. சரி, உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் பண்ணுங்கள், எது வேணாலும் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பண்ணுறது, கண்டென்ட் பொறுக்கணும், அதுக்கு எல்லா லைவும் பார்க்கணும், எவ்வளோ முக்கியமான வேலையெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, பண்ணுங்கள். ஒரு லைவில் ஒரு சகோதரி பேசிட்டு இருந்தாங்க. அதாவது இப்போ சகோதரிகள் பேசுகிறாங்க இல்லையா,
இந்த புரோக்கர் ஃபேமிலிக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிற சகோதரிகளில் ஒரு சகோதரி சொன்னாங்க, அதாவது இந்த குரல் கொடுக்குற அல்லக்கைகளை பார்த்து சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பந்திலேயே இடம் இல்லைன்னு சொல்லியாச்சு, ஏண்டி உட்காந்துட்டு இலை கிழிசல்னு ஒப்பாரி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. அதாவது உங்களுக்கு சோறு இல்லை, எழுந்து போங்கன்னு சொல்லியாச்சு, இன்னும் உட்காந்துக்கிட்டு இலையை குறை சொல்லிக்கிட்டு எதுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அந்த புத்தி இல்லாத அல்லக்கைங்களுக்கு இதெல்லாம் புரியுமா என்னன்னு தெரியல. இன்னுமே புரியாத மாதிரியே நடிச்சுக்கிட்டு இப்போ மக்களை வேறு மாதிரி, அதாவது எங்ககிட்ட வராதிங்க, நீங்கள் வேறு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அது தெரியாமல் இன்னுமே கூட சீண்டிக்கிட்டு நோண்டிக்கிட்டு ஏதோ பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக ஏதோ வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது, அதனால் பண்ணுங்கள். ஆனால் மக்களை டைவர்ட் பண்ணாதீங்க. அதாவது சில விஷயங்களை புரிஞ்சிக்கிட்டு ஒதுங்குற மக்களை மறுபடியும் இந்த கண்டென்ட்டுக்குள்ளே இழுக்காதீங்க. இதுதான் எங்களோட ரெக்வெஸ்ட். பாய்.